ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் வந்துட்டு வீடியோ ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே வந்துட்டு ரெகுலராக லென்த்தி வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறதே இல்லை. அண்ட் இந்த ஜூலை மந்த்லேருந்து இனிமேல் வீக்லி 2 வீடியோஸ் இல்லைனா வீக்லி 1 வீடியோஸ் ஆகுது கண்டிப்பாக ரெகுலராக அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு நான் ரெசல்யூஷன் எடுத்துக்கிறேன். ஃபாலோ பண்ணுவேனா இல்லையான்னு தெரில, சரி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஷவர்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஷவர் ஸ்கின் கேர் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். என்னோட சேனலில் வந்துட்டு மோஸ்ட்லி பிஃபோர் ஷவர் ஸ்கின் கேர் அண்ட் பெடிக்யூர் மெனிக்யூர் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறையா வந்து அப்லோட் பண்ணியிருந்திருக்கேன். ஆஃப்டர் ஷவர் ஸ்கின் கேர் போட்டிருக்கலாம் அப்படின்னா எனக்கு தெரில. ஸோ இது வந்துட்டு ஆஃப்டர் ஷவர் ஸ்கின் கேர் தான். ஸோ ஷவருக்கு அப்புறமேல் நான் ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன ஸ்கின் கேர் எல்லாமே வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கின் கேரில் வந்துட்டு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிச்சு முடிச்சுட்டு வந்ததுமே வந்துட்டு இந்த இயர்ஸில் இருக்கிற டர்ட்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடணும். இந்த பட்ஸ் வந்துட்டு நம்மளோட இயர்ஸ்க்கு வெளியில் இருக்கிற அழுக்கு எடுக்கிறதுக்கு தான் இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். உள்ளே விட்டு கிண்டி எடுத்துடக்கூடாது. ஸோ காதில் வெளியில் இருக்கிற அழுக்கெல்லாமே வந்துட்டு எடுக்கிறதுக்கு தான் இது யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லிப்ஸ் வந்துட்டு டு தி கோர் ட்ரையாக இருக்கும் அண்ட் ரொம்ப டார்க்கு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ப்ரஷ் வச்சுட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல வந்துட்டு ஹனி அண்டு சுகர் போட்டு ஒரு ஸ்க்ரப் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லிப்ஸில் வந்துட்டு லிப்ஸ் வந்துட்டு ரொம்ப டார்க்காக ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஹனி அண்ட் சுகர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரப் மாதிரி போட்டுட்டு அப்புறம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா லிப்ஸ் வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த வெறும் ப்ரஷ் போட்டு ப்ரஷ்ஷில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு வந்துட்டு அது ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஜென்டலாக வந்து ஸ்க்ரப் பண்ணணும். ரொம்ப போட்டு தேய்க்கக்கூடாது. பிகாஸ் உதடு வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவ். ப்ளட்டு வந்தாலும் வந்துடும் அண்ட் புண்ணாக ஆயிடுச்சுனாலும் அது வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு சரியாகாது. ஸோ அதனால் ஸ்க்ரப் பண்ணும்போது ரொம்ப ஜென்டலாக ஸ்மூத்தாக வந்துட்டு பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இல்லைனா 3 மினிட்ஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த லிப்ஸுக்கு பேக் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நான் வந்து என்னோடய ஹேரை வந்து கோம் பண்ணிக்கிறேன். ஸோ குளிச்சதுமே வந்துட்டு ஹேர் கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமே இந்த உட்டன் கோம் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். இந்த உட்டன் கோம்பு யூஸ் பண்ணி ஹேரை வந்து நல்லா டீடாங்கிள் பண்ணிக்கிறேன். ஸோ டீடாங்கிள் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷனாக எடுத்து அதை வந்து டீடாங்கிள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படியே வந்துட்டு ஓவரால் ஹேர் ஃபுல்லுமே டீடாங்கிள் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேல் சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிளிப் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு லிப்ஸுக்கு இந்த ஸ்க்ரப் வந்து பண்ணிடலாம். சுகர் அண்ட் ஹனி ரெண்டையுமே எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதை தான் வந்துட்டு இப்போ நம்ம லிப்ஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் வேஸ்லின் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சீரம் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டெரெக்ஸ் சீரம். ஸோ 2 பம்ப் இருந்தால் போதும். நல்லா 2 ஹேண்ட்ஸ்லேயும் நல்லா 2 கையிலையும் நல்லா தேய்ச்சிட்டு ஹேரில் மட்டும் அப்ளை பண்ணணும். இது வந்துட்டு ஹேர் கொஞ்சம் வெட்டாக இருக்கும்போதே வந்துட்டு நான் எப்போவுமே ஹேர் கொஞ்சம் வெட்டாக இருக்கும்போதே இந்த சீரம் வந்து நான் அப்ளை பண்ணிக்குவேன். ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ ஃபேஸ் வாஷ் வந்துட்டு பண்ணியாச்சு குளிக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ இப்படி பச்சை பயிறு மாவு போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எனக்கு இந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஃபேஸ் ஸ்க்ரப் போட்டு ஒரு ஸ்க்ரப் வந்து பண்ணிக்கிறேன். கெஃபைனோட காஃபி ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை போட்டு வந்து ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்க்ரப் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்துட்டு கொஞ்சமாக எடுத்தால் போதும். ஸோ எடுத்துருக்கேன். ஸோ நார்மலி வந்துட்டு நான் அந்த ஸ்கின் கேருக்காக தனியாக ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி டைப் கிடையாது. வீட்டில் வந்துட்டு இருக்கிறத வச்சே வந்து ஸ்கின் கேர் வந்து பண்ணிப்பேன். மேக்கப் திங்ஸ்க்கு மட்டும்தான் பே பண்ணி வாங்குவேன். மற்றபடி இந்த ஸ்கின் கேருக்கெல்லாமே வந்துட்டு ஹோம்மேடு தான். இல்லைனா இன்டேக் என்னெல்லாம் எடுத்துக்கலாமோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இதெல்லாமே வந்துட்டு அந்த நைக்காவில் பிங்க் ஃப்ரைடே சேல் போடும்போது சில ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணும்போது இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது முடிகிற வரைக்கும் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமே இது வாங்க மாட்டேன் கண்டிப்பாக. ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கண்ணுக்கிட்ட வந்துட்டு போட்டுறாதீங்க எதுவாக இருந்தாலும். ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணால் போதும். ஸ்க்ரப் பண்ணிட்டு அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேஸ் ஸ்க்ரப்பு, லிப் ஸ்க்ரப்பு எந்த ஸ்க்ரப்பாக இருந்தாலுமே போட்டு நல்லா எடுத்து தேய்க்கக்கூடாது. சும்மா ஜென்டிலாக தான் வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணும். இல்லைனா வந்துட்டு ஸ்கின் இரிட்டேஷன் ஆயிரும். மூஞ்சில் அங்கங்கே கொஞ்சம் வீங்கிக்கும். இல்லைனா ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஜென்டிலாக தான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும். ஸ்கின்னுக்குன்னு வரும்போது ஜென்டிலாக தான் ஹேண்டில் பண்ணணும். மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பீல் ஆஃப் மாஸ்க் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது இவ்வளோதான் முடிய போகுது. ஸோ அதனால் இதையும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது லிஸ்ட்லேயே இல்லை. பட் இருந்தாலும் இது முடிய போகிறதுனால இதையும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் தான் இருக்குது. அதையும் போட்டு முடிச்சு விட்றலான்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இப்போ இது வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணியாச்சு. இனி இது ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ எப்போவுமே வந்துட்டு ஒன்று இந்த அலோவேரா ஜெல் இல்லைனா பாண்ட்ஸ் ஜெல் இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ இங்கே இது தான் இருக்குது. அதை எடுத்து போட்டுக்கிறேன். கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு ஃபேஸில் போட்டு அப்புறம் அப்ளை பண்ண மாட்டேன். எப்போ 2 கையிலுமே நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபேஸில் அப்ளை பண்ணுவேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சன்ஸ்க்ரீன் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறேன். வேஸ்லினோடது. சன்ஸ்க்ரீன் வந்துட்டு நான் ரெகுலராக போடுற பர்சனும் கிடையாது. மாய்ஸ்சரைசர் மட்டும் ரெகுலராக யூஸ் பண்ணிக்குவேன்.
குளித்ததுமே சரி, இல்லைனா ஃபேஸ் வாஷ் பண்ணதுமே சரி, அது மட்டும் அப்ளை பண்ணிப்பேன். இவ்வளோ தான் வந்துட்டு என்னோடய ஸ்கின் கேர். அதை தாண்டி வேறு எதுவுமே வந்துட்டு போட மாட்டேன். இது வெளியில் போகிறோம் அப்படின்னா வேறு ஏதாவது ஒயிட்னிங் க்ரீம் இல்லைனா ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். பாண்ட்ஸ் ஒயிட்னிங் க்ரீம் வந்துட்டு யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் வந்துட்டு டெய்லியும் போட்டுப்பேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஐப்ரோஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஐப்ரோஸ் மட்டும் டெய்லியுமே ஃபில் பண்ணிக்குவேன். மெரூனும் பிளாக்கும். ஸோ மெரூன் வந்து மோஸ்ட்லி வீட்டில் இருக்கும்போது மெரூன் மட்டும் யூஸ் பண்ணிக்குவேன். பிளாக் வந்துட்டு ஏதாவது ஒகேஷ்னலி இல்லைனா கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா தெரியறதுக்காக பிளாக்கும் மெரூனும் மிக்ஸ் பண்ணி போட்டுப்பேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ அப்படியே கொஞ்சம் லிப்ஸ்டிக் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் வீடியோஸ் எடுக்கணுங்கிறதுனால லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லிப்ஸ்டிக் வந்துட்டு ரெனேயோடதில் ரெட்டு வந்து எடுத்திருக்கேன். அதனால நிறையா போடல, கொஞ்சமாக அப்படியே டேப் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபைனலி இந்த நெயில் பாலிஷ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து சுட்டுட்டு வந்தது. ஸோ இந்த நெயில் பாலிஷ் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஏஞ்சலோடது. அவளுக்கு யாரோ கிஃப்ட் கொடுத்தாங்களாமா, அவகிட்டருந்து நான் கிஃப்ட்டாக வாங்கிட்டு வந்துட்டேன். முடிஞ்சதுக்கப்புறம் பாட்டிலை பத்திரமா கொடுக்க சொல்லியிருக்கா. முடிச்சுட்டு கொடுத்துடணும். நெயில்ஸை கட் பண்ணதுனால நெயில் பாலிஷ் போடுறதுக்கே பிடிக்கல ஆக்சுவலி. என்னோடய நெயில்ஸ் வந்துட்டு இவ்வளோ பெருசு இருக்கும். அது பெருசாக பார்த்துட்டு இப்போ கட் பண்ணிவிட்டு இத்தினோண்டாக பார்க்கும்போது ஒரு மாதிரி காமெடியாக இருக்குது.